சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமா செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளுக்கான பேருந்து நிலையம் அதிநவீன வசதிகளோட சுமார் 393 கோடி ரூபாயில கட்டப்பட்டிருக்கு. இதனை முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த சனிக்கிழமை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்தும் வைத்தாரு. என்னதான் அதிநவீன வசதியோட கட்டப்பட்டிருந்தாலும் பல விஷயங்கள் மக்களோட பயன்பாட்டிற்கு வரலன்னும் சரியான முன்னேற்பாடுகள் இல்லைன்னும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அப்படி என்னென்ன குற்றச்சாட்டுகள்னு பார்த்தா, தென் மாவட்டங்கள்ல இருந்து வரும் பேருந்துகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல நிறுத்தாம கூடுவாஞ்சேரி, வண்டலூர் பகுதிகளை நிறுத்துவதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அடுத்ததா, பேருந்து முனையத்துல முறையான தகவல் இல்லை என்றும் போதிய வழிகாட்டு பலகைகள் இல்லை என்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல பேருந்துகளை அடையாளம் காண முடியவில்லை எனவும் பயணிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. அடுத்ததா, மாநகர பேருந்து நிலையம் இருக்கும் இடத்திலிருந்து பேருந்து முனையம் செல்வதற்கு 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் குற்றம் எழுந்திருக்கு. மேலும் பஸ் நிலையத்துல முதியோர், மாற்றுத்திறனாளிகள் எளிதில் செல்லும் வகையில பேட்டரி கார் வசதி உள்ள நிலையில் அவை அதிகாலை நேரத்துல பயன்பாட்டில் இல்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஒரு சில உணவகங்களை தவிர பெரும்பாலான கடைகள் இன்னும் திறக்கப்படவில்லைனோ, இதனால உணவு மற்றும் அடிப்படை தேவைகளுக்கு தவிக்கும் நிலை உள்ளது எனவும், குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வரவில்லை, புதிய பஸ் நிலையம் இன்னும் முழுமையா செயல்பாட்டுக்கு வராத நிலையில தொடரும் குழப்பத்தால் பொதுமக்களும் பயணிகளும் தவித்து வராங்க. அடுத்ததா, சர்வீஸ் சாலையில் இருந்து வரும் வாகனங்கள் மற்றும் வண்டலூர் மேம்பாலத்தில் இருந்து இறங்கும் வாகனங்கள் ஒரே நேரத்தில் பஸ் நிலையத்திற்குள் நுழைவதால வரும் நாட்கள்ல அதிக அளவு போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்படும். இதுல தேவையான நடவடிக்கை எடுக்காவிட்டா அந்த இடம் மற்றொரு பெருங்களத்தூர் சந்திப்பா மாறிடும்னு பயணிகள் தெரிவிக்கிறாங்க. மேலும் ஜிஎஸ்டி சாலையில ஆட்டோக்கள், கார்கள் நிறுத்த இடம் ஒதுக்கப்பட வேண்டும். இல்லைனா பஸ் நிலையம் முழுமையா செயல்படும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். மேலும் ஆவடி, பூந்தமல்லி, அடையாறு, திருவொற்றியூர் போன்ற இடங்கள்ல இருந்து டைரக்டா கோயம்பேடு வந்து தென் மாவட்டங்களுக்கு பயணித்த மக்கள் இப்போ சிரமத்தில் ஆளாகி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இங்க இருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்து ஏறணும்னா இவங்க 2 பேருந்துகள்ல பயணிச்சுதான் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்துக்கே வர முடியும். இதனால பயணிகள் பெரும் சிரமத்துல மாட்டிருக்காங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிட்டு இருக்காங்க. என்னதான் அதிநவீன வசதிகளோட பேருந்து முனையம் செயல்பாட்டுக்கு வந்திருந்தாலும் சாமானிய மக்கள் எவ்வித சிரமமும் இன்றி பேருந்துகளை பயன்படுத்தும் வகையில சேவைகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே மக்களின் அனைவரின் எதிர்பார்ப்பா இருக்கு.